உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ். நடிகை பிருதிஷா உயிரை மாய்த்து கொண்ட ஒரு விஷயம் 22 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றம் ஒரு நீதி கொடுத்துருக்காங்க. இந்த உயிரை மாய்த்து கொண்ட ஒரு விஷயம் அந்த சமயத்தில் பெரும் இதுவாக போச்சு. மனுநீதி, தவசி, இந்த மாதிரி படங்களில் நடித்த பிருதிஷா ஒரு வளர்ந்துக்கிட்டு வந்த சமயம் வந்து கிட்டத்தட்ட தமிழில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் ரங்கராஜபுரத்தில் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. அது என்னென்னா, என்ன நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது, பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்குது, ஒரு சவுத் இண்டியன் முகமாக இருக்குது அப்படின்னு கடன்னு வளர்ந்துருந்த நேரம் வந்து இந்த மனுநீதி பட சமயம்லாம் வந்தீங்கன்னா தம்பிராமையா தான் அந்த படத்தோட டைரக்டர். ஏஆர் ரஹ்மான் வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு தெருவில் தான் ஆஃபீஸ் இருந்தது. என்ன அந்த அப்போல்லாம் ஸ்டில்லு போட்டு கொடுக்குறது, ஸ்டில்லு போட்டு 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 அப்போல்லாம் வந்து இப்போ தான் ஃபோட்டோஸ்லாம் வந்து கூகுளில் இருக்குது, மெயிலில் தெரிவிக்கலாம். போட்டு 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 அமுச்சிக்கிட்டே இருப்பாங்க. வந்து அந்த படம் வந்த பிறகு யார் அந்த பொண்ணுன்னு பேச ஆரம்பிச்சா, குறிப்பாக தவசியில் இந்த பஞ்சாங்கம் பார்க்காத மாமா மாமா அந்த சாங் இருக்குல்ல, அது எவர் கிரீன் வந்து அப்படி வளர்ந்துக்கிட்டு வந்த அந்த பிருதிஷாவுடைய அந்த சம்பவம் கிட்டத்தட்ட சவுத் இண்டியன் இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு. என்னையா ஆச்சு, என்ன நடிகைகளுக்குனாலே இப்படி ஒரு பிரச்சனையா, நடிகள்னா இப்படி தானா, அவங்களுக்கு என்னதான் சோகம் வந்து, அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நடிகர்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க, தவறா சொல்ல, அந்த நேரத்தில் ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இவங்களுக்கு கவுன்சிலிங் வைக்கணும், நடிகர் சங்கம்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, குறிப்பாக அப்போ வந்து நடிகர் சங்க கவுன்சிலிங்லாம் வைக்கிறதுக்கான இதெல்லாம் போனாங்க வந்து. ஆனால் அது அவ்வளோதான், அதோடு தாண்டி. ஆனால் அவங்களுக்கு கோடிகள் சம்பாதிச்சாலும் லட்சங்கள் சம்பாதிச்சாலும் பேரும் புகழ் வந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நம்பிக்கை, ஒருத்தர் மேலே அதீதமான நம்பிக்கை, அதீதமான ஏமாற்றம், இதெல்லாம் தான் வந்து அவங்கள பெண் தானே வந்து. அப்போ இன்டர்வியூ எடுத்த 2-3 நடிகைலாம் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தெரியாமல் இதுக்கு வந்துட்டேன் சார், நான் வந்து மனம் வந்து சொன்னவங்க வந்து வெளியே இருந்து பார்க்கறதுக்கு தான் எங்களை வந்து லட்சத்தில் சம்பாதிக்கிறோம், கோடியில் சம்பாதிக்கிறோம், அவங்களுக்கு என்ன வந்து ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்றாங்க, ஸ்டார் ஹோட்டலில் தங்குறாங்க, போகிற இடம்லாம் பட்டு கம்பளத்தை விரித்து வரவேற்கிறாங்க, ஒரு நகை கடை திறந்தால் இவ்வளோ காசு தராங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற சோகம், அதுக்கு பின்னாடி இருக்கிற வலி எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சில ஆஃப் த ரெக்கார்டாக சொன்ன விஷயங்கள்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, தர்மம் கிடையாது வந்து. அப்படி ஒரு பெரிய மனப்போராட்டத்தில் இருந்த ஒரு விஷயம் பிருதிஷா. சித்தார்த் ரெட்டின்றவர் வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும், பள்ளியில் நண்பர்கள் அவங்க 2 பேரை காதலிச்சாங்க. இந்த இது புன்னகை மன்னனில் வரா மாதிரி வந்து 2 பேரும் ஒரு கட்டத்தில் போய் இந்த காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நம்ம உயிரை மாய்த்து கொள்ளணும்னு சொல்லி விஷம் குடிச்சிருக்காங்க. விஷம் குடிச்சல் வந்து சித்தார்த் ரெட்டி கொஞ்சம் கம்மியாக குடிச்சிட்டாரு, அவருக்கு வந்து உயிர் பயம் வந்துருச்சு. இது ஒரு விதத்தில் வந்து ஒரு ஏமாற்று வேலை தான் வந்து. டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்ந்து அங்கே பிருதிஷா அவர் வந்து உயிர் பழிச்சிக்கினாரு. அப்போ பிருதிஷாவுடைய அம்மா சொன்ன ஒரு பேட்டி என்னென்னு இப்போ கூட கொடுத்துருக்காங்க ஒரு பேட்டி. என் மகளை திட்டமிட்டு பாலியல் வன்கொடுமை செய்து உடலில் நகைக்கீறல்களும் தடைமுடிகள்லாம் பிக்கப்பட்டு ஒருத்தர் 2 பேரில் ஒரு 3-4 பேர் நான் ஒரு பெண்ணை பற்றதுக்கு நான் மனவேதனை அடைகிறேன்னு அப்போ சொல்லி, அப்போ இவர் வந்து தற்கொலைக்கு தூண்டினதாக அந்த சித்தார்த் ரெட்டி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்டு அந்த வழக்கு நடந்து இவ்வளோ வருஷம் ஆச்சு. இடையெல்லாம் கூட பிருதிஷாவுடைய அம்மாலாம் வந்து ஒரு பேட்டிலாம் கூட கொடுத்துருந்தாங்க, என் மகளை இப்படிலாம் கனவு கண்டேன், இப்படிலாம் வருவாங்கன்னு பார்த்தேன், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஏன் விட்டேன்னு எனக்கு தெரியல, நாங்கள் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நாங்கள் வந்து பெரிய ஆளுங்களாம் கிடையாது, அதை தாண்டி என் பெண்ணுக்கான நீதி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. அப்புறம் இடையில் அந்த நபரை வந்து ஜாமீனில் வெளியே விட்டாங்க. அப்புறம் இந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் இப்போ தீர்ப்பு வந்துருக்குது. இவர் 2 பேருமே உண்மையிலே விஷம் அருந்தி அதிலிருந்து அவர் காப்பாற்றப்பட்டு பிருதிஷா இறந்து போயிட்டாங்க. இவருக்கான தண்டனை உறுதி செஞ்சுட்டாங்க. ஆனால் பிருதிஷாவுடைய அம்மா சொன்னது மாதிரி பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமையோ அல்லது நகைக்கீறல்களோ உடலில் காயங்களோ அப்படி எதுவும் மருத்துவ அறிக்கையில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கேஸை முடிச்சிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பெரிய கனவு இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆயிருக்குன்னு இருக்கும், இல்லை இங்கே வந்துட்ட பிறகு எவ்வளோ பெரிய ஒரு மனக்கசப்பு இருந்திருக்கும், எவ்வளோ பேர் ஏமாற்றி இருப்பாங்க, எவ்வளோ பேர் தொல்லை பண்ணி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி சில நடிகைலாம் சொல்லிட்டு போனோம்னா அது வேதனையான ஒரு விஷயம்.
மனுநீதிலாம் அவ்வளோ பெரிய இதுவை கொடுத்துருங்க. அது உண்மையிலே முரளி நடிச்சிருந்தாரு. தம்பி ரம்மையா டைரக்ஷனுக்காக வந்தவர் தான் அவர். ஒன்று கேட்டால் அந்த ப்ரொடியூசர், அவர் பேர் மறந்துட்டேன் நான். ஜிஆர் கோல்டுன்னு நினைக்கிறேன் அந்த கம்பெனி பேர். தங்கமான ஒரு மனிதருங்க. இந்த பூந்தமல்லி பக்கத்தில் சேர்ந்தவர். தங்கமான மனிதர். அவருக்கு நடிப்பாசைக்காக நடிக்கணும்னு வந்தவர் அவர். அப்போ அவர் கை கொடுக்கல. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அந்த அவர் தயாரிக்கிற படங்கள்லாம் நடிப்பார். அவர் நடிப்பார். அவர் இன்னும் கேட்டால் அந்த ஏரியா பகுதியில் செம்பரம்பாக்கம், பூந்தமல்லி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜமீன் மாதிரி அவர். எதுக்கு சொல்கிறேன்னா, தன் படங்களுக்கு வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸு நடிகர்கள்லாம் சம்பளத்தோடு சேர்த்து நிலங்கள்லாம் எழுதி வச்சார். ரியல் எஸ்டேட் போட்டு வச்சுருந்தார் அப்போ அந்த பகுதியில். அப்போ அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் பேர் சொல்ல விரும்பலை, சம்பளத்தை ஏதோ கொஞ்சம் பாக்கி கொடுத்துட்டார் அவர். மீதிக்கு தம்பி இது ஒரு 6 கிரவுண்ட் இடம் இருக்குது வாங்கிக்கோங்கன்னா, அவர் அப்போ சமயத்தில் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு, ஏங்க என் சம்பளம் என்ன, இந்த 6 கிரவுண்ட் இடம் என்ன, இது என்னைங்க தம்பி, இதை ஒரு 10 இப்படி தான் பேசுவார் அவர். ரொம்ப நம்ம சென்னை பாஷை மாதிரி கலோக்கிலாக பேசுவார். ஒரு 15 வருஷம் கழிச்சு பாருங்கள் இதனுடைய ரேட் என்னன்னு. ஆனால் உண்மையிலேயே அந்த இடங்கள்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய நகரமாக மாறிடுச்சு. அவர் அவர்கிட்ட சண்டை போட்டு என் துட்டை எடுத்து வச்சாதான் ஆச்சுன்னு சொல்லி காசை வாங்கிட்டு போனார். சில பேர்லாம், நிறைய பேர்லாம் சம்பளத்துக்கு பதில் இந்த இதுவெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி பார்த்து தயாரிச்சார். அதுக்கப்புறம் 2 3 படங்கள்லாம் எடுத்தார். அப்புறமா அவர் சினிமாவே வேணான்னு விட்டார். போதையா அப்படின்ற அளவுக்கு அவங்க வீட்லேயும் நிறைய பிரச்சனை. சொல்ல வரதுக்கான காரணம் என்னென்னா, இந்த பிரிதிஷா மாதிரியான அந்த நடிகைக்கெலாம் அந்த அவர் சொல்லுவார் ஆர்டிஸ்ட்கள் நல்லபடியாக பார்த்துக்கணுங்கன்னு. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை தாண்டி அவங்களுக்கான மனக்காயம், இதெல்லாம் நிறைய உண்டு. இன்னைக்கு பிரிதிஷாவோட இது வந்துடுச்சு. எத்தனையோ பேர், ஒரு நிலா பெண்ணையில் நடித்த திவ்ய பாரதி, அப்போது என்னன்னே தெரியாமல் போச்சு அந்த விஷயம். அவளே அங்கே சிம்ரனுடைய தங்கச்சி மோனல் காதலர் தினம் வந்தப்போ எப்படி குணாலுக்கு ஒரு பெரிய ஒரு கிரேஸ் வந்ததோ, அதே போல தான் மோனலுக்கு சிம்ரன் தங்கச்சி அப்படின்னாங்க. கான்ட்ரவர்சிலாம் கூட வந்துருச்சு. நீங்கள் சிம்ரன் தங்கச்சினால இவ்வளோ பெரிய பட வாய்ப்பெல்லாம் கிடைக்குதான்னு. பார்வை ஒன்றை எப்போதுமே ஒரு படம், பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அப்படி கடகடன்னு வளர்ந்துக்கிட்டு வந்த மோனல் இதே சென்னையில் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு விஷயம். அது என்னன்னு இது வரைக்கும் இடையில கூட அவங்களுடைய நினைவு நாள் வந்தப்போ, சில ஆண்டுகளுக்கு முன்னே 21 வருஷமா 20 வருஷமா இருப்போ, சிம்ரன் ஒரு பதிவு, அவங்க சின்ன வயசு ஃபோட்டோ, இவங்களும் அவங்களும் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோவை போட்டு, நான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு விஷயம், உன்னை நான் ஏன் இந்த இண்டஸ்ட்ரி கூப்பிட்டு வந்தேன், நான் இன்னும் அந்த துயரத்துலேருந்து நான் மீளல அப்படின்னு ஒரு சகோதரியாக அந்த பதிவு பண்ணியிருந்த ஒரு உருக்கமான ஒரு பதிவு இருக்கு இல்லைங்களா. மோனுடைய விவகாரம் என்னது கேள்விக்குறியாகவே இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் சிம்ரன் ரொம்ப போல்டாக ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அது இண்டஸ்ட்ரி முழுக்க ஒரு கலக்குச்சு. மோனலுடைய இந்த சாவிற்கு காரணம் பேரை சொல்லி நான் சொல்ல விரும்பலை. அது என்ன பொறுப்பில்லை. ஒரு டான்ஸ் மாஸ்டர், பிரபலமான டான்ஸ் மாஸ்டர், ஒரு செல்வாக்கான டான்ஸ் மாஸ்டர் காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி அவரை நடுத்தெருவில் விட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணி அந்த ஃபேமிலி மோனலை சேர்த்துக்க விரும்பலை. அதாவது அவங்க வீட்டு பெண்ணா மருமகளாக ஏற்றுக்க விரும்பலை. அந்த ஃபேமிலி ஒரு சினிமா ஃபேமிலி அப்படின்னு போல்டாக சொன்ன விஷயம் அவங்க எதிர்வினையாக ஆட்டலை. திரும்ப மோனல் அந்த சாவுக்கு காரணம் அந்த சமயத்தில் பீக்கில் இருந்த ஒரு கவர்ச்சி நடிகை. அந்த கவர்ச்சி நடிகை தான் என் தங்கைக்கு தவறான பழக்கங்கள் கற்றுக் கொடுத்து, வேண்டத்தக்கதான ஆட்கள் எல்லாம் பழக்கம் பண்ணி விட்டு, இந்த நிலைமைக்கு காரணமே அந்த நடிகை தான். அப்புறம் அந்த நடிகை இப்போ ஆன்மீகத்திலே இதுலேயே இருக்குது. அந்த நடிகை பேரை சொல்ல விரும்பலை நான். அதையும் நீங்கள் தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இது காரணம் என்னென்னா, இப்படி தெரியாமல், வெளிச்சத்துக்கு வராமல், இந்த விவகாரம் முடியாமல், ஏன்டா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தோம், ஏன்டா நடிக்க வந்தோம், நம்ம பாட்டு ஏன்னா சாதாரண மக்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா, அவங்களும் இதுக்காக சொல்ல, ஏதோ ஒரு கம்பெனிக்கு போகிறாங்க, ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, ஒரு டீச்சராக இருக்கிறாங்க, ஒரு சாதாரண வாழ்க்கை வாங்கிறாங்க. இது மாதிரி நடிகைகள் ஏக்கப்பட்டதெல்லாம் உண்டுங்க. சாதாரண மனிதர்களை பார்த்து ஏக்கப்பட்டதெல்லாம் உண்டு. நம்ம இங்கேருந்து பார்க்குறோம், அவங்க தங்க கிண்ணத்தில் பால் சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்டா இதுக்குள்ளே தெரியாமல் இதில் குச்சிட்டுமே அப்படின்னு முதலவாய்க்குள்ளே மாட்டிக்கிட்டோமே. நம்ம எல்லாரையும் சொல்ல, பெரும்பான்மையானவர்கள் என்கிட்ட 2 பேர் பர்சனலாகவே பேசி அழுதுருக்காங்க. அது சொல்கிறது ஏன்னா ஆஃப் த ரெக்கார்டாக சொன்னது சொல்லக்கூடாது. அவங்களுடைய பர்சன் சொல்லக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி பிரிதிஷாவுக்கு ஒரு நியாயம் கிடைச்சது. அந்த நியாயத்திலே அவங்க அம்மாவுக்கு திருப்தி இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. உச்சநீதிமன்றம் சொல்லியாச்சு.
அதை தாண்டி மோனல் மாதிரியான எத்தனை பேர் வந்து, எத்தனை கனவுகள் வந்து, நடிகருடைய வாழ்க்கை வெறும் பளபளப்பா பட்டு குஞ்சம் மாதிரி உங்களுக்கு தெரியுது வந்து, அதுக்குள்ளே இருக்கிற சோகம் வந்து சொல்லி மாளவே மாளாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதையும் மீறி இன்னைக்கு இந்த சினிமா மோகத்தில் எவ்வளோ பேர் வராங்க. வாங்க, முறையான திறமையோடு, முறையான நபர்களோடு, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதற்கெல்லாம் என் திறமை இருக்குது, நீ கொடுத்தா கொடுக்கலாம், போயா இந்த வேலையில்னா என்ன இருக்குது, பிழைக்கவா முடியாது. இன்றைக்கி மீடியா முன்னாடி தைரியமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அது வேறு விஷயம். அந்த காலகட்டத்திலாம் ரொம்ப ஏதோ குருகுல பாடம் மாதிரி பெண்கள் நடிகைகள்லாம் அடிமையாக வச்சுருந்தாங்க. வந்து நடிக்க வரவங்கெல்லாம் காலமைக்கு விடணும், கையமைக்கு விடணும், சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி மீடியா வளர்ந்துருச்சு, இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்துருச்சு. இன்றைக்கி ஏதாவது ஒன்று போட்டு தாக்குன்னு தாக்கிடுறாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி மன வருத்தம், கோழைத்தனமான சில முடிவுகள், அவங்களுக்குள்ளே இருக்கிற இறுக்கம், திரும்பவும் சொல்கிறதுலாம் இந்த இண்டஸ்ட்ரியில் இதெல்லாம் வந்து வரைமுறைப்படுத்தணும். நடிகைன்னா உங்களுக்கு என்ன அவ்வளோ கில்லுக்கிரியா போச்சா அப்படின்ற ஒரு கேள்வி. அதை தாண்டி இனி வரும் காலங்களில் எந்த நடிகைக்கும் இந்த மாதிரியான ஒரு சோகம் நிகழக்கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.